அனைவருக்கும் காலை வணக்கம். இது உங்கள் விசன் அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ சமீப காலமாக தான் நம்மளுக்கு தேர்தல் முடிஞ்சிச்சு. தேர்தல் முடிஞ்சதுலேருந்து இன்னும் எல்லாருமே அந்த தேர்தல் சம்மந்தமானதான் நம்மளுக்கு இருக்கிறாங்க. இப்போ அந்த தேர்தல் சம்மந்தமாக நம்ம இன்றைக்கி காலையில் தேர்தல் சம்மந்தமான விதிகளை பார்க்க போகிறோம். நம்மளுக்கு அரசியலமைப்பை பொறுத்தவரையில் தேர்தலுக்கான ஒரு பகுதி வச்சுருக்காங்க. அது பகுதி எதில் இருக்குன்னா பகுதி 15 இருக்குது. சரத்து பார்த்தோம்னா 324லேருந்து 329 வரை இருக்குது. இதில் 329A இருந்துச்சு, அதை நீக்கிட்டாங்க. இப்போ 324லேருந்து 329 வரை நம்ம ஒன்றுனா பார்க்க போகிறோம். 324 என்ன சொல்லுதுன்னா, நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் எப்படி எந்த அமைப்பில் இருக்கணும், அதோட அமைப்பு என்ன, அதை பற்றி சொல்கிறது தான் 324 சரத்து. 325 என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் ஆண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருந்தாங்க, அவை குறிப்பிட்ட ஜாதியினருக்கு முன்னுரிமை கொடுத்துருந்தாங்க, மதத்துக்கு முன்னுரிமை கொடுத்துருந்தாங்க, அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் அந்த காரணம் காட்டி, ஜாதியோ மதமோ இல்லை இனமோ, இந்த காரணம் காட்டி யாரையுமே சிறப்பு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து 325. அப்போ யாரை தான் சேர்க்கணும்? 18 வயது பூர்த்தி அடைஞ்ச எல்லாருமே வாக்காளர் பட்டியலில் சேரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து 326. 327 என்ன சொல்லுதுன்னா, பாராளுமன்ற தேர்தலுக்கான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்குது. இது 327. அப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு வேணும். சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்துக்கான அதிகாரம் 328. சரி, தேர்தல் நடந்துகிட்டு இருக்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சு தேர்தல் சம்மந்தமாக, அதில் நீதிமன்ற தலையீடு இருக்கக்கூடாது. இதுக்கு சொல்லக்கூடிய சரத்து 329. இன்றைக்கி நம்ம தேர்தல் ஆணையத்தோட இத்தனை சரத்தையும் பார்த்துட்டோம். அப்போ 325 என்ன சொல்லுதுன்னா, தேர்தல் ஆணையத்தோட அமைப்பு பற்றி சொல்லுது. 325 யாரையுமே சிறப்பு வாக்காளர் பட்டியலில் ஜாதி மதம் இன அடிப்படையில் சேர்க்கக்கூடாது. இது 325 சொல்லுது. வயது வந்தோர் அனைவருக்குமே 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து 326. பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்றத்துக்கான அதிகாரம் 327. சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்துக்கான அதிகாரம் 328. தேர்தல் விவகாரங்களில் நீதிமன்ற தலையீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சரத்து 329. நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறொரு நல்ல டாப்பிக்கில் உங்களை சந்திக்க வருகிறேன். உங்களோட இன்னும் விடைபெறுவது விசன் அகாடமி கற்பகராஜா.